ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ 2 பசங்க வேனுக்குள்ள கிஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்போ மறுபடியும் கன் சத்தம் கேக்குது. அங்க இருந்த 2 பேரையும் அந்த சீரியல் கில்லர் வந்து சுட்டு சாகடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சீரியல் கில்லர் அவனோட கார் எடுத்துட்டு போறான். அப்படியே நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோட்ல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த சீரியல் கில்லர் ஸ்டெஃபனோ மெல்லியும் இல்ல, பிரான்சிஸ்கோவும் இல்ல. எதனால நாம இப்படி சொல்றோம் அப்படின்னா, 1981ல ஸ்டெஃபனோ மெல்லி ஜெயில்ல இருந்தான். இப்போ 1983 இந்த டைம்ல பிரான்சிஸ்கோ ஜெயில்ல இருக்கான். சோ 2 பேருமே இந்த கொலைகளை பண்ணல. அப்போ அந்த சீரியல் கில்லர் யாரு, எதனால இவங்க எல்லாரையும் சாகடிக்கிறான்? இவ்ளோ நாள் போலீஸ் கண்டுபிடிச்சது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவன் கப்பலை மட்டும் சாகடிக்கல, கே பசங்களையும் சாகடிக்கிறான். சோ அடுத்த எபிசோட்ல இந்த சீரியல் கில்லரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்ஸஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye bye.